நான் டிகிரி 3rd கிளாஸ்ல பாஸ் பண்ணதுனால எங்க அம்மா அப்பவே 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. பியூர் கோல்ட் சார். இந்த தொழில 30 வருஷமா நான் இருக்கேன். கண்ணுல பார்த்தே சொல்லிடுவேன் இது அசலா போலியான்னு. தேய்ச்சி எடுத்துருவோம் போல. 300 ரூபாய் சார். 300 300 ரூபாய். ஓஹோ, நான் அடகு வைக்க வந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? விற்க வந்திருக்கேன் சார். விக்கிற விலையை தான் சொன்னேன். அநியாயம் சார். ஏதோ சின்ன பையங்கிறதுக்காக நீங்க இப்படி ஏமாத்துறது ரொம்ப தப்பு சார். நான் பண்றது தப்பு இல்லப்பா, நீ பேசுறதுதான் தப்பு. 1 இது மோசம் இல்ல வியாபாரம். 2 நீ ஒண்ணு சின்ன பையன் இல்ல. தேங்க்ஸ். இந்த பஜார்ல உங்க கடை மட்டும் கிடையாது. ठीक है நமஸ்தே. बहुत शुक्रिया. என்ன வேணும்பா? மோதிரம் நாங்க வாங்குறது இல்லையே. புரியுது சார். அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணார்ல? அவரை மீறி எதுவும் நடக்காது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இந்த ஏரியால யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினாலும் அவர் கொடுக்கறத விட கம்மியா தான் கொடுப்பாங்க. உன் கெட்ட நேரம் நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வெச்சுக்கோ. இது ஊன் பொருளா திருட்டு பொருளான்னு கேட்பாங்க. நீ என்னதுதான் சொல்லுவ. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. அப்ப உன்னால காமிக்க முடியாது. ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டிட்டு பொருள் எடுத்தும் போன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பொருளும் போய் அவர் கொடுக்குற பணமும் போயிடும். நான் சொல்றத கேளு. சைலண்டா போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் கொடுக்கறத வாங்கிக்கோ. சார் 200 ரூபா தான் சார் இருக்கு. நான் 200 ரூபா தான் கொடுத்தேன். ஏன்? இப்போதான் தங்கத்தோட விலை குறைஞ்சது. தேங்க்ஸ் சார். You are welcome, ma'am. What's your name? Lena. Hey, எங்க போற? உள்ள. என்ட்ரி பாஸ் இருக்கா? இல்ல. இல்லனா உள்ள போக முடியாது. கிளம்பு. அது இல்லங்க. ஒரு வாட்டி உள்ள அமிச்சீங்கன்னா என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு கொடுத்து போறேன். அதெல்லாம் முடியாதுமா. கிளம்பு. ப்ளீஸ் கிளம்புமா. சொல்றத கேளு. போமா. என்ன ப்ராப்ளம்? என்ட்ரி பாஸ் இல்லாம உள்ள போகணும்னு சொல்றாங்க. சொன்னா கேட்காம காம்படிஷன்ல கலந்தே ஆகணும்னு சொல்றாங்க. நீ காம்படிஷனுக்கு வந்திருக்கியா? பாக்கிறதுக்கு வந்திருப்பாடி. என்னங்கடி சும்மா இருந்தா ரொம்ப தான் பேசுறீங்க. என்னடி பாட்டில் அரங்குலத்துக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு மேட்சிங் இல்லாத லிப்ஸ்டிக் போட்டு பேண்ட்டுக்கு பதிலா பேண்டீஸ் போட்டு தலகுக்குளுக்கு நடந்து வந்தா போதுமாடி? ஏய், முகத்துல கலை இருக்கணும், பாடியில ஷேப் இருக்கணும், டோட்டலா அழகா இருக்கணும். எதுவுமே இல்லாத நீயே வரும்போது நான் வரக்கூடாதா? ஏய், வாய மூடுறே. போடி. சீக்கு வந்த கோழி மாதிரி நீயும் முடியும். இப்ப பிறந்த குழந்தை கூட உன்னை விட அழகா ட்ரெஸ் பண்ணிக்கும் தெரியுமா? நீ என்னடி இந்த மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு ரேம்ப்ல நடக்கலாம்னு பாக்குறியா? உங்க அப்பாக்கு பணம் கொழுத்து போனதுனால நீ கொழுப்பெடுத்து அலையற. உன் அப்ளிகேஷன் எல்லாம் எவன்டி வாங்குனா? ஏய், வாங்கடி. இவ கூட என்ன பேச்சு? கண்ட்ரி ப்ரூட். கண்ட்ரிபியூட். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. ரஜினிகாந்த் அமிதாப் பச்சனை கூட முதல்ல இன்சல்ட் பண்ணாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ஆகல. பாத்துட்டே இரு. ஏதாவது ஒரு நாள் அவங்களே என்கிட்ட வந்து ப்ளீஸ் மேடம்னு கூப்பிடுவாங்க. என்னது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க. ஹாய். ஹலோ. என்ன அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருக்கியா? ஆமா சார். உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்களேன். சொல்றேன். சொல்றது மட்டும் என்ன, அப்ளிகேஷன் கூட வாங்கி தரேன். தேங்க்ஸ். ஆனா லஞ்சமா? அது அந்த மாதிரி தான். எவ்வளோ? அரை மணி நேரம். புரியலையா? ஒரு அரை மணி நேரம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணினா அப்ளிகேஷன் இல்லாம உன்னை ஃபைனல் காமிச்சிடுறேன். புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நான் அங்கே வெயிட் பண்றேன். ஏமா
பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? பொறுக்கி ராஸ்கல். ஹாய், மறுபடியும் சந்திப்போன்னு எதிர்பார்க்கல. சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? இல்ல, அதெல்லாம் ஏய், இல்லையே. போங்கடா போங்க. போறீங்க பசங்க. ஒரு அழகான பொண்ணை பாத்திர கூடாது. சாரி, அது நீ இல்ல. ஆமா, இன்விடேஷன் கொடுத்தாங்க, அகாமடேஷன் கொடுக்கலையா? ஓ, உனக்கு பிடிக்கலையா? ஏதாவது சாப்பிட்டியா? ஏய், என்னாச்சு? எதுக்காக அழற? தயவு செஞ்சு அழாத. யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. ஜூலி, ப்ளீஸ். என் பேரு ஜூலி இல்ல, ஜோதி. எனக்கு பிடிக்காம வீட்டுல கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. அதுக்குதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நீயும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? நானும் கோல்டு பிசினஸ் பண்றதுக்காக இங்க வரல. வேலைக்கு போக பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அதான் சென்னைக்கு போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் உங்க கூடவே சென்னைக்கு வந்துறேன். திரும்பி வீட்டுக்கு போனா என்ன கொன்னுடுவாங்க. அப்போ அந்த காம்படிஷன் விஷயம் என்னாச்சு? அங்கெல்லாம் மோசம். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. என்னாச்சு? ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. வீட்ல இருந்து வெளியே வந்து 24 மணி நேரம் கூட ஆகல. வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆனா தப்பு நம்மளோட தான். ஆமா, இந்த காலத்துல ஏமாத்துறவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏமாந்து போறதுதான் தப்பு. சோ நாமளும் ஏமாத்தணும், திருட்டுத்தனம் பண்ணணும். அதுதான் கரெக்ட். ஆனா நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. இதுக்காக காலேஜுக்கு போய் ஸ்பெஷலா கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வர முடியாது. பேசிக்கா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருக்கான். நம்ம அம்மா அப்பாவோட இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது. இப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதுனால நம்மள நாம தான் இனிமே பாத்துக்கணும். அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிறது கோல்ட் செயின் தானா? வணக்கம் சேட்ஜி. வணக்கம். என்னோட ஃப்ரெண்ட் சேட்ஜி. அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா, அதான் செயின் அடகு வைக்கலாம்னு கூட்டு வந்தேன். பேர் என்ன? ஜூலி. ஜூலி, ஜூலியட். உன் பேர் என்ன? இவரோட பேரு ரோமியோ. ரோமியோ, செயினை கூட சீக்கிரம். திருட்டுல ஒண்ணு கிடையாது. எங்க முகத்தை பார்த்தா அப்படியா தெரியுது சேட்டு? உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. சுத்தமான தங்கம் தான். ரேட் கிட்னா ஹே? 3 உங்களோட லக்கி நம்பரா? எனக்கு 300 ரூபா தான் கொடுத்தீங்க. 3000. 3000. இது 30,000. அதுக்கு மேல ஒரு பைசா வராது. தேவையில்லை, நான் வேற கடை பாத்துக்கிறேன். இரு, இந்த ஸ்ட்ரீட்ல வேற யாரும் இதை வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டாலும் இவரை விட அதிகமா யாரும் தர மாட்டாங்க. இதுக்கு நடுவுல போலீஸ்காரங்க வந்து உன்னை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, இது உன்னோட திருட்டு நகைன்னு கேட்பாங்க. நீ என்னோடதுன்னு சொல்லுவ. அவங்க ப்ரூஃப் எங்கன்னு கேட்பாங்க. நீ காமிக்க மாட்டேன். ப்ரூஃப் கொண்டு வந்து காட்டிட்டு நகையை வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. நகையும் போயிடும், பணமும் கிடைக்காது. அதனால சைலண்டா நகையை கழட்டி கொடுத்துட்டு அவர் கொடுக்கறத வாங்கிக்க. கரெக்ட் தானே செட்ஜி? சரியா சொன்ன. எனக்கு இஷ்டம் இல்ல, வா போலாம். கொஞ்சம் நான் சொல்றதை கேளு. நீ அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ள உன் தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சு போயிடும். என்ன சொல்றீங்க செட்ஜி? சரியாதான் சொல்றேன். ஆனா எனக்கு இஷ்டம் இல்ல. ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் பார்த்து போடுங்க சேட்டு. 5000 ரூபாய் தர, அதான் லாஸ்ட். நீங்க பணத்தை எடுங்க. நீ சைனை கழட்டு. சைனை கழட்டு. என்னங்க, ரொம்ப தேங்க்ஸ் செட்ஜி. உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். போயிட்டு வரேன் செட்ஜி. வணக்கம். தேங்க்ஸ் சொல்லு. நமஸ்தே. போ போ போ. எனக்கு ஒரு டவுட். என்ன? நாம பண்ணது தப்பு இல்லையா? நாம பண்ணது தப்பா இருந்தா தீபாவளியே வந்திருக்காது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கெட்டவன் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. இப்ப நாம பண்ணதும் அதேதான். அப்படியா? அந்த டைம்ல நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நீ எங்க டூப்ளிகேட் பதிலா ஒரிஜினலை கொடுத்துருவியோன்னு. ஆமா, எதுக்கு அவ்வளவு லேட் பண்ண? நான் எங்க லேட் பண்ணேன்? அவர் கேட்ட உடனே ஒரிஜினல் செயினை எடுத்து கொடுத்தேன். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்துல போட்டுக்கிட்டேன். நான் கேட்டது 2வது தடவையா கழட்டினப்ப. ஓஹோ, 2வது தடவையா? ஒரிஜினல் செயினை கீழே தள்ளிட்டு டூப்ளிகேட் செயினை பத்திரமா எடுக்கும்போது கொஞ்சம் ஜடையில மாட்டிக்கிச்சு.
எனிவே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எதுக்கு? நீ இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருந்தீனா கண்டிப்பா 10,000 ரூபாயாவது கிடைச்சிருக்கும். என்ன தைரியம் இருந்தா நம்ம ஏரியாக்குள்ளேயே பூந்து உங்க கடையிலேயே உங்களையே மோசம் பண்ணுவோம் சார். சின்ன வயசுல இருந்தே வாயை கட்டி வயித்த கட்டி சம்பாரிச்ச பணம் சார் இது. அடமானம் வாங்கின நகையெல்லாம் தன்னோட பொண்டாட்டிக்கு போட்டு அழகு பார்த்தவர் சார். இப்படிப்பட்டவரை போய் ஏமாத்தணும்னு எப்படி மனசு வரும் சார்? அவர் புள்ளிக்கு ஃபீஸ் கூட வட்டி காசுல தான் சார் கட்டுவாரு. இவ்வளவு நேர்மையான மனுஷனை ஏமாத்திட்டாங்களே சார் அவங்க. டேய், அவன் அடிச்சிட்டு போனது 5000 தான். நீ அவனோட மொத்த மானத்தை வாங்கிட்டியே. கொஞ்சம் வாய் மூடு. ப்ளீஸ் எமோஷன் ஆகாதீங்க. அவரே ரொம்ப நொந்து போயிருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க சார், அவங்க எது பேர் எதுன்னு சொன்னாங்களா? ரோமியோ ஜூலியட். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.